ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற அரிசி பையை வச்சு ஒரு நல்ல அருமையான டிஐஒய் பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம ஒரு பவுச் செய்ய போகிறோம், மேக்கப் பேக். அதை நம்ம மேக்கப் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிற பென்சில் பவுச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, இப்போ தான் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்டில் தேவையில்லாமல் சும்மா வீசி கிடக்கும் இல்லையா, இந்த மாதிரி ரைஸ் பேக்ஸு சும்மா தான் வச்சுருப்போம். இந்த பேக் ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் பர்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல், நான் இன்னைக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இது என்ன மெட்டீரியல்னு தெரியல, ஆனால் இது வந்து தண்ணி பட்டாலுமே உள்ளே போகாதுன்னு நினைக்கிறேன், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் இந்த மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டில் சும்மா கிடந்துச்சு, சரி ஓகே நான் இந்த டிசைனும் நல்லா இருந்துச்சு, இதை வச்சு ட்ரை பண்ணலான்னு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல் தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் தூக்கி போடுறதுக்காக வச்சுருப்பீங்க இல்லை, யாருக்கா கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, ஷர்ட், பழைய ஷர்ட்டு, துணி, குர்த்தா இந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா, கெட்டியாக இருக்கும்போது திக் ஃபேப்ரிக்காக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து இந்த ரைஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பவுச் நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால நம்ம ஃபேப்ரிக் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அதனால இதை எடுத்திருக்கேன் இன்னைக்கு. அண்ட் இது வந்து ஆப்ஷனல் தான். நான் ரைஸ் பேக் யூஸ் பண்ணி அது கூடவே இந்த டிஷ்யூ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் நான் யூஸ் பண்ணுறேன். இது என்ன மெட்டீரியல் இருக்குன்னு தெரியல. இது எனக்கு ஷூ வாங்கினப்போ கூட கிடச்சிச்சு. சரி இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதையும் நான் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இதுக்காக ஷூவெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் கவருக்கு பதிலாக உங்களுக்கு இந்த மாதிரி பேக்னு தருவாங்க தெரியுமா, அந்த பேக்கை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான் டோட்டலி. நான் இதை யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லலை, இது யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. சரி இது எதுக்கு தூக்கி வீசணுன்றதுக்காக நான் இதை வச்சுக்கலான்னு நினச்சிருக்கேன். அதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிப் வேணும், சீசர், அண்ட் இதுக்கு மேட்சான நூல் வச்சு இதை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். மிஷினில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் இதை கையிலையும் பண்ணிக்கலாம், த்ரெட் அண்ட் நீடில் வச்சு பண்ணிக்கலாம். அது இல்லைனாலும் க்ளூ கன் இருக்கு இல்லையா, க்ளூ கன் வச்சியும் நீங்கள் பண்ணிக்கலாம். வாங்க இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேப்ரிக் இருக்குல்ல, இந்த ஃபேப்ரிக் வந்து எனக்கு ரெண்டுமே ஒரே மெட்டீரியல், அதாவது ஒரே கலரில் இல்லை, வேறு வேறு டிசைனில் இருக்குது. அதனால நான் இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இது நான் இப்படியே தைக்கும் போது ஜிப் இங்கே வரும். ஸோ முன்னாடி ஒரு டிசைன் பின்னாடி ஒரு டிசைன் இருக்கும். அப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். பட் நான் இதை கொஞ்சம் வேறு மாதிரி செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த அளவுக்கு இந்த ரெண்டோட அளவுக்குமே நம்ம இந்த ரைஸ் பேக் மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மெட்டீரியலை. இது நல்லா கெட்டியாக இருக்கும்ல, அதுக்காக. அண்ட் நான் வந்து இந்த ரைஸ் பேக்குக்கு மேலே இந்த பிரிண்ட் எல்லாம் எதுவும் தெரியக்கூடாது. ஆக்சுவலி இது உள்ளதாக இருக்கும், நமக்கு இது எதுவும் வெளியே தெரியாது. பட் நான் இது வந்து இந்த மெட்டீரியல் வைக்க போகிறேன் அதுக்கு மேலே. ஸோ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ நான் இந்த ப்ளூ கலர் மெட்டீரியலை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டேன். ரெண்டு எட்ஜஸ்லையும் ராங் சைடை இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், துணி நம்ம திருப்பி மாற்றி வைக்காமல் இருந்துக்கிறதுக்காக. இந்த மாதிரி நான் மிஷினில் 2 தையல் போட்டிருக்கேன். 1 போட்டாலே போதும், பட் நான் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக 2 போட்டிருக்கேன். 2 சைடும் அதே மாதிரி தைச்சிருக்கேன், இந்த சைடுமே. இப்போது இந்த ரைஸ் பேக்கையும் இதையும் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ரைஸ் பேக்கையும் டிஷ்யூவும் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிட்டேன், ஏன்னா அது நகராமல் இருக்கிறதுக்காக. இப்போது அந்த நான் தைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டு நம்மளோட ராங் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்கணும். அந்த ஃபேப்ரிக்கோட ராங் சைடு நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடியில் இருக்கிற இந்த ரைஸ் பேக் இப்படி இருக்கணும், அதோட பிரிண்ட்டு பின்னாடி போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஜிப் வந்து நீங்கள் மாற்றி வச்சிடக்கூடாது, இந்த மாதிரி தான் வைக்கணும். வச்சுட்டு ஜிப் வந்து இந்த ஃபேப்ரிக்கும் அந்த ரைஸ் பேக்குக்கும் நடுவில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிப் நான் எப்படி வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க மிஷினில். நீங்கள் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை, நான் சொன்ன மாதிரி நீங்கள் நீடிலில் வச்சும் பண்ணலாம், க்ளூ கன் வச்சும் பண்ணலாம், நம்மளோட விருப்பம்தான். பட் மிஷினில்
ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தையல். நல்லா ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி திருப்பி இன்னொரு சைடும் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது நான் மேலே இன்னொரு தையல் போட்டுக்கிட்டேன், இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னொரு பக்கமும் அதை ஜாயின் பண்ண போகிறோம், அதனால அப்படியே வச்சு ஜாயின் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிப் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஜிப் நல்லா லென்த்தாக தான் இருந்துச்சு, நான் வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிட்டேன் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா. இப்போ இந்த மாதிரி நம்ம இதையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம், இன்னொரு சைடும் ஃபேப்ரிக்கையும் ரைஸ் பேக்கையும். அதுக்கு முன்னாடி நான் ரைஸ் பேக்கோட மட்டும் ஜிப்பை வச்சு ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா ஃபேப்ரிக் எடுத்து அந்த பக்கம் நான் தைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு பிசுறு இல்லாமல் நீட்டாக தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் முடிச்சிட்டேன். மேலே ஜிப் இருக்கிற ஏரியாவில் அந்த சைடு இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஸோ ஃபுல்லாக எடுத்தோன்னா வெளியே வந்துடும். அது நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, உங்கள் ஜிப் எப்படியோ அந்த மாதிரி. இப்போ நான் இதை இன்சைட் அவுட் எடுத்துகிட்டு, அதாவது உள்ளே இருக்கிறத எடுத்து வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பர்ஸை. 2 பக்கமும் தையல் போட்டுக்கிறேன். 2 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த பர்ஸ் முடிஞ்சிச்சு. தென் அந்த ஜிப்போட 2 பக்கம் இருக்குது இல்லையா, அது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அங்கேயே நல்லா தையல் போட்டுக்கோங்க. இந்த பர்ஸ் வந்து இவ்வளோ லென்த் இருக்குது. நான் எடுத்திருக்க ஃபேப்ரிக் லென்த்து அவ்வளோ பெருசாக இருந்ததுனால, உங்களுக்கு இவ்வளோ பெருசாக வேணும்னா நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக அதுவும் இதே மாதிரி வேணும்னாலும் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பவுச் வேணும்னாலும் சின்னதாக நீங்கள் ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இவ்வளோ பெருசு வேணாம், ஏன்னா நான் மேக்கப் பேக்காக தான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பர்ஸை கீழே மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி எட்ஜ் கிடைக்கும் இல்லையா, அந்த இடத்துல நான் 5 சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு அந்த லைன் மேலே நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். 2 பக்கமும் இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரியே அந்த பக்கமும் 5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் வந்து கொஞ்சம் பெரிய தையலாகவே வச்சுக்கிட்டேன் பாயிண்ட்டு. ஏன்னா எனக்கு நாளைக்கு பின்னாடி வந்து எனக்கு பெரிய சைஸ் பவுச் வேணும்னா நான் அதை பிரித்து விட்டு ஈஸியாக நான் அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். இதை நான் சொன்ன மாதிரி காஸ்மெட்டிக் பேக்காக தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன், மேக்கப் பேக்காக. ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதுக்காக மெயின்லி. நான் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் தனியாக. நம்ம அப்படியே ஹேண்ட்பேக்கில் நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் போடும்போது எல்லாம் சேர்ந்து கலந்துரும், அதுக்காக. அண்ட் நம்ம இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, சின்னதாக தைச்சி பென்சில் பவுச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.